ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம். தாய்மொழியால் இணைவோம், தாய்மொழியை வளர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நமது சேனல் ஆன்மீக பதிவில் இன்று முதல் சைவ சமய 12 திருமுறைகளில் 1 முதல் 7 திருமுறைகளாக வருகின்ற தேவாரம் என்ற திருமுறையை ஒவ்வொன்றாக மூலமும் உரையுமாக அளிக்க உள்ளோம். இதுவரை 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையான மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம், 10ஆம் திருமுறையான திருமூலரின் திருமந்திரம், 12ஆம் திருமுறையான சேக்கிழார் அருளிய பெரிய புராணம் ஆகியவற்றை மூலமும் உரையுமாக ஒவ்வொன்றாக அளித்து வருகின்றோம். அந்த வகையில் தேவாரத்தையும் ஒவ்வொன்றாக மூலமும் உரையுமாக எளிய நடையிலும் தெளிவாகவும் மற்றும் விளக்கமாகவும் அளிக்க உள்ளோம், அளித்து வருகின்றோம். ஆன்மீக தமிழ் அன்பர்களாகிய நீங்கள் இதனை கேட்டு இதன் இனிமை உணர்ந்து இறைப்பயன் பெற வேண்டியும், மேலும் இப்பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும், அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலையும் கிளிக் செய்து ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன். வாருங்கள், ஆன்மீக பதிவான தேவாரம் பற்றி அறிவோம், அறிந்து தெளிவோம், தெளிந்து இறைப்பயன் பெறுவோம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தேவாரம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பெற்ற 12 திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகள் ஆகும். இந்த 7 திருமுறைகளை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய நாயன்மார்கள் தமிழில் பாடியுள்ளார்கள். முதல் இருவரும் பொது ஊழி 7ஆம் நூற்றாண்டிலும் 3ஆம் அவர் பொது ஊழி 8ஆம் நூற்றாண்டிலும் இவற்றை பாடியதாக கருதப்படுகிறது. தேவாரங்கள் பதிக வடிவிலே பாடப்பட்டுள்ளன. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. பொது ஊழி 7ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டிலே பல்லவர் ஆட்சி பலம் பெற்றிருந்த காலமாகும். மிகவும் செல்வாக்குடன் இருந்த பௌத்தம், சமணம் ஆகிய சமயங்களுக்கு எதிராக சைவ சமயம் மீண்டும் மலர்ச்சி அடைய தொடங்கிய காலம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் போன்றோர் தோன்றி ஊர் ஊராக சென்று சமய பிரச்சாரம் செய்தனர். சென்ற இடங்களிலெல்லாம் இருந்த கோயில்கள் மீது தேவாரங்களை பாடினர். திருஞான சம்பந்தர் தனது 3வது வயதில் தேவாரங்களை பாட துவங்கியதாக சொல்லப்படுகிறது. இவர் தனது சொந்த ஊரான சீர்காழியில் உள்ள தோணியப்பர் மீது தோடுடைய செவியன் என்று தொடங்கும் அவரது முதற் பதிப்பை பாடினார். தெய்வங்கள் மீது பாடப்பட்ட ஆரம் என்பதால் தேவாரம் என்று பெயர் பெற்றதாக கூறுவர். ஆனால் இசையியலில் வாரம் என்பது நடையை குறிக்கும் சொல்லாகும். வார நடை என்பது முதல் நடை 2ஆம் நடையில் பாடுவது என்பதையே குறிக்கிறது. பொன்னார் மேனியனே தோடுடைய செவியன் பாடல்களை ஓதுவர்கள் முதல் நடையில் தான் பாடுகிறார்கள். முதல் நடையில் ஓர் எழுத்தாக பாடுவதையே முதல் நடை என்பர். திருவதிகை வீரட்டானம் என்னும் தளத்தில் பாடிய கூட்டாயினவாறு விளக்க களிர் என்று தொடங்கும் பதிகமே அப்பர் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசரின் முதற் பதிகம் ஆகும். பித்தா பிறைசூடி என்று தொடங்கும் தேவாரம் சுந்தரரின் முதற் பதிகம் ஆகும். பொது ஊழி 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனின் ஆட்சியின் போது சிதம்பரம் கோயிலிலே கவனிப்பாரற்று கிடந்த தேவாரங்களையும் வேறு பல சமய இலக்கியங்களையும் எடுத்து பூச்சிகளால் அரிக்கப்பட்டு அழிந்தவை போக எஞ்சியவற்றை நம்பியாண்டார் நம்பி என்பவர் 12 திருமுறைகளாக தொகுத்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய பாடல்களை சுந்தர தேவாரம் என்று அழைக்கின்றனர். இப்பாடல்களை திருப்பாட்டு என்றும் அழைப்பது வழக்கம். இப்பாடல்களை 12 திருமுறைகளிலும் தேவாரத்திலும் இணைத்துள்ளார்கள். இவர் சிவபெருமான் மீது பாடிய பாடல்கள் 38,000 என்று கூறுகின்றனர். இவை பண்களோடு அமைந்துள்ளன. அதனால் பண் சுமந்த பாடல்கள் என்றும் கூறுகின்றனர். இவற்றில் 100 பதிகங்கள் கிடைத்துள்ளன. அவற்றில் 17 பண்கள் இடம்பெற்றுள்ளன. தேவாரங்களில் செந்துருத்தி பண் கொண்டு பாடியவர் இவரே. தேவாரங்களை பாடிய மற்ற இருவரான ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் இந்த பண்ணில் பாடல்களை பாடவில்லை.
சுந்தரர் அருளிய திருப்பதிகங்களை திருப்பாட்டு என்று அழைப்பது மரபு. இவர் அருளியவை 38,000. அவற்றில் கிடைத்த பதிகங்கள் 101 மட்டுமே. பண் வாரியாக திரட்டி 1 முதல் 7 திருமுறையாக அடைவு செய்துள்ள முறை முதலாவது ஆகும். இது பன்முறை எனப்படும். தேவார ஆசிரியர் மூவருள் இயலிசை தமிழாகிய திருப்பதிகங்களை முதலில் அருளி செய்தவர் திருஞான சம்பந்தர். ஆதலில் அவர் அருளிய திருப்பதிகங்கள் முதல் 3 திருமுறைகளாகவும், அவர்தம் எழுதகை நண்பராய் விளங்கிய திருநாவுக்கரசர் அருளிய திருப்பதிகங்கள் 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை என 3 திருமுறைகளாகவும், இவ்விரு பெருமக்களும் வாழ்ந்த காலப்பகுதியை ஒட்டி சில ஆண்டுகள் பிற்பட்டு தோன்றிய நம்பியூரார் ஆகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகங்கள் 7ஆம் திருமுறையாகவும் தொகுக்கப்பட்டன. இப்பெருமக்கள் மூவருள் முறையே ஒவ்வொருவரும் அருளி செய்த திருப்பதிகங்களில் அமைந்த பண்களை வகைப்படுத்தி ஒவ்வொரு பண்ணுக்கும் உரிய திருப்பதிகங்களையும் 7 திருமுறைகளாக வகுத்தெழுதியது பழைய முறை ஆகும். திருத்தலங்கள் வாரியாக மூவர் பாடல்களை தொகுத்து அடைவு செய்த முறை 2வது ஆகும். இது அடங்கன் முறை எனப்படும். மூவரில் ஒவ்வொருவர் பதிகங்களையும் தனித்தனியாக வைத்து தலங்கள் வாரியாக தொகுத்து அடைவு செய்த முறை 3வது ஆகும். இது தலமுறை எனப்படும். தலமுறை என்பது கோயில், திருவேட்களம் முதலாக திருப்பதிக கோவையர் குறித்த முறையொட்டி தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை எல்லாம் தில்லை பெருங்கோயில் முதலாக வரிசைப்படுத்தி அத்தலங்களுக்குரிய தேவார பதிகங்களை முற்குறித்த 7 திருமுறை பாகுபாட்டிற்கு ஏற்ப முறைப்பட சேர்த்து அமைத்த முறையாகும். பெரிய புராணத்தில் மூவரின் வரலாறு சேக்கிழார் கூறும்போது, இன்ன பதிகம் ஊர் எல்லையில் இறைவன் திருமுன் வலம் வரும்போது பாடப்பெற்றது என்று கூறி வருவதை அறியலாம். அதன்படி தேவாரம் பாடப்பெற்ற காலமுறைப்படி ஒரு தொகுப்பு இருந்தது என்று உறுதி செய்யலாம். சோழர் வரலாற்றில் அக்குறிப்பு உள்ளது. அதற்கு பாடியவாறு என்று பெயர். தலமுறை பன்முறை வகைகளில் பன்முறைமையே பழைய ஏட்டுச்சுவடிகளில் இடம்பெற்றுள்ளது. மூவர் தேவார பதிகங்களை 7 திருமுறைகளாக பகுத்து வழங்கும் திருமுறை பகுப்புக்கு அடிப்படையாக அமைந்தது இப்பன்முறைமையே என கருதல் பொருந்தும். பன்முறைமையாகிய இதனை ஆதாரமாக கொண்டு நோக்கினால்தான் மூவர் திருப்பதிகங்களையும் முதல் 7 திருமுறைகளாக பகுத்து வழங்கிய நம் முன்னோரது பகுப்பு இனிது விளங்கும். தேவார திருப்பதிகங்களை தலமுறையில் அமைத்து பயிலும் வழக்கம் பிற்காலத்தில் தோன்றியதெனவே கருத வேண்டியுள்ளது. மூர்த்தி தலம், தீர்த்தம் என்பவற்றை முறையே கண்டு வழிபடும் விருப்புடைய சிவநேச செல்வர்கள் தாம் வழிபட விரும்பிய ஒவ்வொரு தலத்திற்கும் அமைந்த தேவார திருப்பதிகங்கள் முழுவதையும் நாள்தோறும் முறையே பாராயணம் செய்ததற்கு ஏற்ற வண்ணம் முறைப்படுத்தப்பட்டதே இத்தலமுறை பகுப்பாகும். இப்பகுப்பு தில்லை பெருங்கோயிலை முதன்மை திருத்தலமாக கொண்டு அமைந்திருப்பது தேவார ஆசிரியர் மூவர் திருவுள்ளத்திற்கும் ஏற்புடையதாகும். இது சிவத்தலங்கள் எல்லாவற்றிற்கும் முதலில் வைத்து போற்றத்தகும். சிறப்புடைய திருத்தலம் என்ற நோக்கத்துடன் தில்லை பெருங்கோயிலை பற்றி அம்மூவரும் உளமோந்து பாடிய திருப்பாடற் குறிப்புகளால் நன்கு புலனாகும். இக்குறிப்பினை விளக்கும் முறையில் கோயில், திருவேட்களம், நெல்வாயில், கழிப்பாலை என தொடங்கும் திருப்பதிகை கோவை அமைந்திருத்தல் அறியத்தக்கதாகும். மேற்கூறித்த பன்முறை, தலமுறை என்னும் 2 வகை முறைகளுள் தேவார ஆசிரியர் காலந்தொட்டு இடையின்றி வழங்கி வருவதும் சைவ திருமுறைகள் 12 என்ற பகுப்பிற்கு நிலைக்களமாக அமைந்ததும் பன்முறைமையே ஆதலின் அம்முறையினை பின்பற்றி தேவார திருப்பதிகங்களின் அமைப்பினை நோக்குதல் ஏற்புடையதாகும். தேவார பாடல்களின் எண்ணிக்கையும் திருமுறை பாடியவர்களும். முதலாம் திருமுறை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பாடல்கள் 1469. 2ஆம் திருமுறை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் 1331 பாடல்கள். 3ஆம் திருமுறை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் 1358 பாடல்கள். 4ஆம் திருமுறை திருநாவுக்கரசு நாயனார் 1070 பாடல்கள். 5ஆம் திருமுறை திருநாவுக்கரசு நாயனார் 1015 பாடல்கள். 6ஆம் திருமுறை திருநாவுக்கரசு நாயனார் 981 பாடல்கள். 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார்
1026 பாடல்கள். மொத்தம் 8227 பாடல்கள் இதில் அமைந்துள்ளன. பண் அமைத்தவர் என்று பார்த்தால் இப்பொழுதுள்ளபடி தேவார பாடல்களுக்கு பண் அமைத்து கொடுத்தவர் ராசேந்திர பட்டணத்திலிருந்து ஒரு பெண்மணி என்று உவே சாமிநாத ஐயர் குறிப்பிடுகிறார். தேவார காலத்து இசைக்கருவிகள் என்று பார்த்தால் யாழ், வீணை, குழல், கிண்ணரி, கொக்கரி, சச்சரி, தக்கை, முழவம், மொந்தை, மிருதங்கம், மத்தளம், தமருகம், துந்துபி, குடமுழு, தத்தகலம், முரசம், உடுக்கை, தாளம், துடி, கொடுக்குட்டி முதலியன. இவற்றுள் பல பண்டை காலம் முதலே தமிழகத்தில் இருந்தவை. தேவாரத்தில் காணப்படும் பெரும்பாலான பண்கள் தமிழ்நாட்டிற்கே உரியவை. அவை பண்டை இசை நூல்களில் கூறப்பட்ட இசை நுணுக்கம் பொருந்தியவை. அப்பண்களில் சில சிலப்பதிகாரத்தும் காணலாம். பல்லவ பேரரசர் காலத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் பண்களும் தமிழ் இசையும் களி நடனம் புரிந்தன என்பதற்கு திருமுறைகளே ஏற்ற சான்றாகும். இவ்வளவு அருமையும் பெருமையும் நிறைந்த இறைப்பாடலான தேவாரம் திருமுறையை நாமும் அறிந்து கொள்வோம் வாருங்கள். சைவ சமய திருமுறைகளில் முதல் திருமுறையான தேவாரம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. பண் நட்டப்பாடை. தலம் திருமருகலும் திரு செங்காட்டங்குடியும். பாடல் 59. பாடல் முழவும் விழவும் ஓவா பன்மறையோர் அவர் தாம் பரவ மாட நெடுங்கொடி விண் தடவும் மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் சேடக மாமலர் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் காடகமே இடமாக ஆடும் கணபதி ஈச்சரம் காமுறவே. பாடல் முழவும் விழவும் ஓவா பன்மறையோர் அவர் தாம் பரவ மாட நெடுங்கொடி விண் தடவும் மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் சேடக மாமலர் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் காடகமே இடமாக ஆடும் கணபதி ஈச்சரம் காமுறவே. பாடலின் பொருளுரை. பாடலும் அதற்கசைந்த முழவு ஒலியும் திருவிழாக்கள் ஒலியும் இடைவிடாமல் நிகழ்வதும் மாட வீடுகளில் கட்டிய கொடிகள் வானை தடவுவதும் ஆகிய சிறப்புக்களை உடைய திருமருகளில் வேதங்கள் பலவும் கற்ற அந்தணலாளர் பரவ எழுந்தருளிய இறைவனே. உயரமான மனமிக்க மலர் சோலைகளால் சூழப்பெற்ற சிறப்பு மிக்க செங்காட்டம் குடியில் காட்டிடமே நாடகம் ஆடுதற்கு இடமாக இருக்கவும் நீ நடனம் புரியும் இடமாக கணபதி ஈச்சரத்தை காமுற காரணம் என்ன சொல்வாயாக. நம சிவாய். திருச்சிற்றம்பலம். அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே, நண்பர்களே, இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கனிந்த நன்றி. மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும், இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்.